வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்தார், நான் இவர்கள் நிமித்தம் துக்கமாக இருக்கிறேன், இதை குறித்து என்ன பண்ணு பேசு அப்படின்னு. நான் ஒவ்வொரு இடத்துக்கும் கடந்து போகும் பொழுது அந்த திருச்சபை குறித்து ஆண்டவர் என்ன ஒரு செய்தி வைத்திருக்கிறார் என்று, அப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை பேசினார். ஒன்று, நான் துக்கமாய் இருக்கிறேன். எப்படி இருக்கிறாரா? துக்கமாய். இதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், உங்களிடத்தில் சில ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப்பையும் ஆவிக்குரிய வளர்ச்சியும் நின்று போன, அதாவது ஒரு ஊற்றில் தண்ணி வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த இடம் முழுவதும் குளிர்ந்த காற்று, அந்த இடம் முழுவதிலும் நல்ல ஒரு செழிப்பு இருக்கும். இன்றைக்கு அது நின்று போன ஒரு தருவாயில் இருக்கிறீர்கள். சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கினதும் விழுந்து போனதுமாய் இருக்கிறது. இந்த காரியத்தை ஆவியானவர் பேசினார். இரண்டாவது, சிலருடைய ஜெப வாழ்க்கையிலிருந்து அபிஷேகமான வாழ்க்கையிலும் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க? குறைந்தவர்களாய். அதனால் ஆண்டவர் எப்படின்னா, இப்போ நான் டெய்லி ஒரு 9 மணி 10 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். இவ்வளோ நேரம் ஜெப டைம்னு வச்சுருப்பேன். இதை சிலருக்கு வெளிப்பாடு வரங்கள் இருக்கும், சிலருக்கு இருக்காது. ஒருவேளை அப்படி வரம் இருக்கிற ஒரு நபர் அந்த ஜெப நேரத்துக்கு முன்னாலேயே ஆண்டவர் அவருக்காக அந்த அறையில் காத்திருப்பார். என் பிள்ளை என்ன பண்ணுவான், என்னோடு பேசுவான் அப்படின்னு. அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? அந்த நபர் போன உடனே அவனுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இதற்காக ஜெபம், இந்த காரியத்துக்கு ஜெபம். அவன் ஒரு நன்றி ஜெபம் பண்ணா கூட ஆண்டவர் சில காரியங்களை அவனோடு என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். இந்த காரியங்களில் நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், நன்மை செய்திருக்கிறேன். அதெல்லாம் நினைவு கூர்ந்து அவன் நன்றி ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே எனக்கு அடுத்தது இது வேணும் அது வேணும்லாம் கேட்டு ஜெபம் பண்ண மாட்டான். ஆண்டவரே அந்த நன்றி ஜெபத்தில் கனம் பண்ணுவான். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு விசேஷித்த ஃபெல்லோஷிப்பை விட்டவர்கள் இதில் இருக்கிறீர்கள். இது உங்களுடைய அந்தரங்கமான ஒரு ஜெப வாழ்க்கை. இதில் சிலர் என்ன பண்ணியிருக்கிறீங்க? தளர்ந்து போன அனுபவத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் அதனால சொல்லுகிறார், என் ஜனங்கள் இன்னும் பலப்படும்படியாக அவர்களுடைய ஆதின நாட்களில் இருக்கிற அந்த பலத்திற்கு திரும்பும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? இன்றைக்கு பேச சொல்லியிருக்கிறார். ஆகையால் இன்றைக்குடைய வார்த்தை, ஆண்டவர் உங்களை எப்படி நேசித்து நடத்தினார், நாம் எப்படி திரும்ப வேண்டும். சில வேளைகளில் நமக்கு அது ஒரு சந்தேகமாக இருக்கும், நம்ம அப்படியெல்லாம் இருந்து இப்போ என்ன குறைவாக இருக்கிறோமா அப்படின்னு. நல்லா கவனிக்கணும். ஆதி கால திருச்சபையில் எங்கேயாவது எங்களுக்கு இவ்வளோ தேவை இருக்குது, அது தேவை இருக்குதுன்னு 3 நாள் 4 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணதை அதிகமாக நீங்கள் பார்க்கவே முடியாது. அங்கெல்லாம் ஒரே ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் மாற்றம் அடையணும், காஸ்பல் அறிவிக்கப்படணும், அற்புதம் நடக்கணும். இதை மட்டும்தான் அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க? கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் என்னெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கீங்கன்னு அப்படியே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. படிப்பு, எக்ஸாம், தேவைகள், நிறைய எதிர்பார்ப்பு, இதைத்தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம், அப்படி தானே? ஆனால் நீங்கள் அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எடுத்துட்டு அந்த 4 நற்செய்தி நூல்களை தாண்டி போனீங்க அப்படின்னா, எல்லா அப்போஸ்தலர்களும் எப்படி தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க? ஆவிலை நிறைந்து ஜெபம் பண்ணார்கள். அவர்கள் ஒரு பட்டணத்துக்குள் கடந்து போகும் பொழுது அற்புதம் நடந்தது. அவன் சிறைச்சாலையில் ஜெபம் பண்ண, ஆண்டவரை விடுவின்னா ஜெபம் பண்ண, பாடி துதித்து ஜெபம் பண்ணார்கள். கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அங்கே அந்த சிறைச்சாலையில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒன்லி காஸ்பல், அவர்களுடைய காஸ்பல் எல்லாம் எல்லாருக்கும் என்னது? விடுதலை, ரட்சிப்பின் விடுதலை. இது மட்டும்தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நீங்கள் எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு இப்படி ஜெபம் பண்ணுவீங்க? நிறைய பேர் இயேசுக்கு பின்னால் வந்துக்கிட்டே இருப்பாங்க. சகைவு மரத்தில் இருப்பான். அவனை பார்த்து சொல்லுவார், நான் உன் வீட்டுக்கு வரேன். ஏன்னா சகைவு, ஆண்டவரே நாளைக்கு லோன் வைக்கணும், எனக்கு கொஞ்சம் பணம் தருவீராக. அப்படி ஜெபம் இல்லை. ஆண்டவரே எனக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே ஒரே நெஞ்சு வலியாக இருக்கு, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க, அதுக்கு ஜெபம் இல்லை. ஆண்டவரே என் வீட்டில் என் பிள்ளை என் பேச்சை கேட்கல, அதுக்காக ஜெபம் தேடி வந்திருக்கிறேன். இன்னும் எவரு வந்திருந்தான், என் பிள்ளை மரண அவஸ்தை, அப்படியெல்லாம் வரவே இல்லை. அந்த சகைவு வந்த ரீசன் என்னது? ஆண்டவரை எப்படியாவது பார்க்கணும். அவனப்பா சொல்கிறேன், என்ன பார்க்க வந்திருக்கிறல்ல, நான் உன் வீட்டுக்கே இன்னைக்கு என்ன பண்ணுறேன், வர்றேன். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு எங்கே கோட்டை விட்டுருக்கிறீங்கன்னு? ஆண்டவர் சொன்னார், நான் இந்த இடத்துக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணும் பொழுது அவர் துக்க முகமாக இருந்தார், உங்கள் நிமித்தம் துக்க முகமாக இருந்தார். அப்போ கவனிக்கணும், எந்த இடத்துல ஒரு மனிதனை ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்தும்படியாகவே உங்களை தெரிந்து கொண்டார், உங்களை ரட்சித்தார். நல்லா கவனிக்கணும். பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன். இப்படியான காலியான சேர் இருக்கிறது கூட அந்த இதுக்கு பொருந்தும். புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா, நிரம்பப்பட்ட பாத்திரமாக இருக்கணும், அதனுடைய எக்ஸ்டென்ஸ் பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்.
ஒரு சபை தேவனோடு இணைந்திருக்கிறது. 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சபை 2 ஆராதனை 3 ஆராதனைன்னு வளரணும். 5 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த சபையுடைய அளவு பெரிதாகணும். அந்த இடத்துக்குள்ள தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஆத்துமா, அதாவது வாழ்க்கையில எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம், ஒரு ஆத்துமாவை மீட்டெடுக்கணும்னா அங்க கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தணும். கிறிஸ்து இறங்கி அந்த மனிதனுடைய மனக்கண்களை திறக்கணும். கிறிஸ்துவின் வேலை அந்த இடத்துல நடக்கணும். புரியுதா உங்களுக்கு? அந்த கிறிஸ்துவின் வேலைக்கு உங்களுடைய ஜெபம் எவ்வளவா இருக்கிறது? இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச சொன்ன காரியம். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். வேகமா வாசிங்க. ஆம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நல்லா கவனிக்கணும். நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஐயோ, ஒருத்தன் வாழ முடியல, எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு, அவ்வளோ போராட்டம் இருக்குன்னு சொல்றவனுக்கு வாழ்க்கையை கொடுக்கும்படி அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவன் வியாதியில் எழும்ப முடியாமல் இருக்கிறான், அவன் வியாதியில் இருந்து மீட்டெடுக்க உனக்காக ஒருவர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. ஒரு ரிங்கல் டோபே கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள வந்து எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ காரியங்களை செய்தார் என்றால், ஜெர்மன் தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு வந்த ரிங்கல் டோபே இந்த மாவட்டத்துக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேருக்கு ஒரு மாதம் ஆசீர்வாதமா இருக்கிறோம்? எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அதான் பாத்தீங்க அப்படின்னா, ஒருவன் செடி வைக்கிறதுனால் மாத்திரம் அவன் விவசாயி அல்ல, நித்தமும் இரவும் பகலும் அதன் மேல் கரிசனையாயிருந்து தன்னுடைய தூக்கம் காரியங்களை கொடுத்து அதை உருவாக்கி அதிலிருந்து பலன் வரும் பொழுது பார்க்கிறான் தெரியுமா? அப்பந்தான் அவன் அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? பூரண ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறான். அப்போ நீங்க திருச்சபைக்குள்ள இருக்கிற வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம், நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிற ஆலயம். இந்த ஆலயத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது என்பது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறோம். தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் உன்னை தப்பி வைப்பார். அவர் 24 hours ஆராதிக்கலங்க, அவருடைய நடக்கை எல்லாமே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமா எவ்வளோ நடக்கிறோம், எவ்வளோ கடந்து போறோம், நம்மளுடைய ஒவ்வொரு நாள் ஏக்கங்கள் நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் மேல் அதிகமாய் காணப்படுகிறதா என்கிற ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். இதை தேவன் நம்ம இடத்துல என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்றார், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆபிரகாம் என்ன ஆசீர்வாதமா இருந்தார்? நன்றாய் கவனித்துக் கொள்ளணும். இயேசு பிறப்பதற்கு ஒரு சந்ததி தேவை, இயேசு பிறப்பதற்கு ஒரு அழகான குடும்பம் தேவை. அந்த குடும்பம் பரிசுத்தமா இருக்கணும், ஜெபத்துல இருக்கணும். அதற்காக இந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் மூலமாய் ஒரு தேசத்தை உருவாக்கினார். அதிலிருந்து கோத்திரம் கோத்திரமாய் பிரித்தார். அங்கேதான் இயேசு பிறந்தார். அதுக்கு தாங்க தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் எத்தனையோ ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள கர்த்தர் உங்கள் மேல் என்ன வைத்திருக்கிறார்? ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு முகாந்திரம் வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. எனக்கு இத்தனை வயசு ஆயிட்டு, ஒரு 20 வயது பையன் ஒரு 10 வயசு ட்ரெஸ் என்ன பண்றதில்ல, சூஸ் பண்றதில்ல, வாங்குறதில்ல. ஏன்னா அது எனக்கு என்ன பண்ணாது? செட் ஆகாது, எனக்கு அது பொருந்தாது. அப்ப தேவை உள்ள வஸ்திரங்களை வாங்கி கொள்ளுகிறார்கள். இங்க இருக்கிறவங்களெல்லாம் சும்மா ரட்சித்து கொண்டு வரல, ஏதோ ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்திருக்கிறாரு. சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்து இவ்வளோ டெவலப்மெண்ட், இவ்வளோ அழகுபடுத்தி வைத்திருக்கிறதுக்கு வந்துட்டு கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு போறது இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் யாரோ ஒருவருக்கு மன்றாடவும், யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் நல்லவர்ங்கிறதை அறிவிக்கவும் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை நிறைய இடத்துல படிக்க வச்சு வேலை வாங்கி அவங்கள பெரிய லெவலுக்கு கொண்டு வரலாம். பரலோகத்தில் ஒரு நாள் அது கணக்கு கேட்கப்படாது. உன் பிள்ளையை கொண்டு என் நாமத்தை மகிமைப்படுத்த எவ்வளவாய் பிரயாசப்பட்டா என்கிறது தான் என்ன பண்ணப்படும்? கணக்கு கேட்கப்படும். ஏனென்றால் நாம் தேவனுடைய சித்தத்திற்கு அதிகமாக என்ன பண்றதில்ல, கடந்து போறதில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் வியாதி மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கையில எவ்வளோ நேரம் அவர்களுக்காக செலவிடுகிறீங்க? ஏனென்றால் நான் இயேசுடைய பிள்ளை. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, யோனா தீர்க்கதரிசி ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணினான். என்ன பிரசங்கம்? நல்லா இருப்பீங்கன்னு பிரசங்கம் பண்ணல, அழிஞ்சு போவீங்கன்னு பிரசங்கம் பண்ணாரு. அந்த ஒரு பிரசங்கம் பைபிள்ல நான் பார்த்ததுல அதிக பேர் ரட்சிக்கப்பட்டார் என்றால் அதுதான். 120,000 பேர் மனம் திரும்பினார்கள். அந்த ஒரு செய்தி, அந்த செய்தி
ஒரு மூலையில சொல்லும் பொழுது அது காட்டுத்தீயை போல அரண்மனை வரைக்கும் என்ன பண்ணிட்டு பற்றி எரிந்தது. காரணம், அந்த ஜனங்கள் மேல் தேவனுக்கு ஒரு மனதுருக்கம் இருந்தது. இன்னைக்கும் பைபிள்ல அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, இந்த பூமியின் கடையாந்திர வரையில நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க, சாட்சியா இருப்பீர்கள். எருசலேமில் அன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நிறைவேறப்பட்டது, யூதாவில் நிறைவேறப்பட்டது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் சமாரியா முழுவதிலும் என்ன பண்ணப்பட்டது, தேவனுடைய வார்த்தை நிறைவேறப்பட்டது. இந்த பூமியின் கடையாந்திர வரையில் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மள எத்தனை பேர் ஆத்தும பாரத்தோடு இருக்கிறோம், நமக்கு 1000 தேவைகள் 1000 எதிர்பார்ப்புகளோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் என்ன குறித்து என்ன விரும்பி இருக்கிறார், இன்னைக்கு என் ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்திருப்பார்ல, இன்னைக்கு நைட்டு என்ன குறித்து என்ன எதிர்பார்க்கிறார், அவருக்கும் ஒரு பாரம் இருக்கும்ல. யோசித்து பாருங்க, நம்ம வீட்டில் ஒருத்தர் வியாதி வந்து ஐசியூ வார்டில் இருந்தால் அது நமக்கு ஒரு பெரிய பாரம். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மருத்துவமனையில் வியாதி, மரணங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் இருக்கிறாங்கல்ல. எல்லாருமே இயேசுடைய பிள்ளைகள் தான். ஒரு மதுபானம் குடித்து ஒருவன் ரோட்ல மயக்கத்துல விழுந்து கிடந்தால் நமக்கு யாரோ ஒருவர், ஆனால் இயேசுக்கு அது பிள்ளை. ஐயோ, என் பிள்ளைக்காக ஒருவன் அழலையேன்னு உங்களை குறித்து பார்க்க மாட்டாரா? நம்ம பார்வைக்கு தான் அவர் யாரோ ஒருவர், இயேசுக்கு அவரும் பிள்ளை. நம்மளும் ஒரு நாள் அந்த காரூரில் இருந்தா நம்மளையும் ரட்சித்து நேர்த்தியா இந்த இடத்துல என்ன பண்ணி இருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில எத்தனை வேளையில் அப்படி இருக்கிறீங்க? சில நேரங்களில் கேன்சர் சென்டர் அந்த மாதிரி இடங்களுக்கு ஜோம் பண்ண போவோம். சில ஜோம் பண்ணுவாங்க, சிலர் கேட்பாங்க, எப்படி தெரியுமா, ஐயா நான் செத்து போகணுன்னு ஜோம் பண்ணுங்க, எனக்கு இந்த வலி என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, இந்த வலி என்ன பண்ண முடியல. இந்த வார்த்தையை நான் மட்டும் கேட்டிருக்க மாட்டேன், இயேசு கேட்டிருப்பார். இயேசுக்கு எப்படி இருக்கும்? இயேசு நினைச்சாதான் ஒரு செகண்ட்ல விடுதலை ஆக்கலாமே. அவர் உங்களையும் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என் ஜனங்களுக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணுவான். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா? தேசத்துல நடக்கிற சகல அருவருப்புக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா? இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க, 4 நிமிடத்துக்கு ஒருவர் விபத்துல என்ன பண்றாங்க, உயிரிழக்கிறாங்க. எவ்வளோ கொள்ளை நோயினால கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, உங்களுடைய பலன் என்ன, இல்லை உங்களுடைய முயற்சி என்ன? ஒரு வேளை நல்ல கவனிங்க, நமக்கு உங்களை திட்டமாக இருக்கும், எதுவும் வருத்தப்படுறாங்க, சரியா? ஒருவனுக்கு ஒருவரை திருமணம் முடித்து கொடுத்துருக்கு. 1 வருஷம் ஆனவன்னு அந்த இடத்துல என்ன கேள்வி கேட்போம், ஏதாகிலும் விசேஷம் உண்டா? ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா சொல்லுவோம், கர்த்தர் அந்த குடும்பத்தை என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். 10 வருஷம் ஆயிடுச்சு ஐயா அந்த சபைக்கு ரட்சிக்கப்பட்டு நான் வந்து, அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 10 வருஷத்துல நான் ஒரு 15 பேரை உள்ள கொண்டு வந்திருக்கிறேன், அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை இன்னும் சிம்பிளா சொல்ல போனா என்ன தெரியுமா, இயேசு எனக்கு மணவாளன், நான் மணவாட்டி சபை. அந்த இயேசுவை நான் ஏற்று கொண்ட பிறகு ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆத்துமாவை பெற்றெடுக்கலன்னா நான் மலட்டு கிறிஸ்தவன். என்கிட்ட என்ன உண்டாகல, அவரை குறித்த எந்த செயல்பாடும் காணப்படவில்லை. அவரை குறித்த எந்த செயல்பாடும். கால்டுவெலை குறித்து ஒரு நாள் படித்தேன். அவர் வந்து நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார், தமிழுக்காக நிறைய இலக்கணங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. அவரை குறித்து வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், அவர் ஒரு சிஎஸ்ஐ போதகர். நான் தூத்துக்குடி மாவட்டம், எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயர் வால் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு, எல்லா பிள்ளைகளும் கூட வரான், உங்களுக்கு கடலை மிட்டாய் தரேன், கருப்பட்டி தரேன், காசு தரேன், ஸ்கூலுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாராம் சொல்லி கூப்பிட்டு தான். எவ்வளோ கரைஞ்செலுத்தியிருப்பார். எப்போ இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவர் அந்த அந்த சுடு மண்ணில் வாழ்ந்து அந்த ஜனங்களுக்கு அன்பை காட்டணும்னா இயேசுவை எவ்வளோ ருசிச்சிருப்பார். உண்மையிலேயே நீங்களாம் இயேசுவை ருசிக்காதனால தான் இங்கே இவ்வளோ நாளும் பாட்டு பாடுறதோடு இருக்கிறீங்க. இயேசுவை ருசிச்சாதாங்க அவர் எவ்வளோ நல்லவர், அந்த அன்பை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு என்ன பண்ணோம் தெரியும். நல்லா கவனிச்சு பாருங்க, சந்தையில் மழை பெஞ்சாலும் கொடையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் அவர்களுடைய என்னது, ஒரு வயிற்றுக்காக அவர்களுடைய அந்த அந்த வேலையை எவ்வளோ கனமாக செய்கிறாங்க. நமக்கு நித்திய ஜீவனை தர்றாரு, எவ்வளோ இன்னும் கனமாக செய்யணும் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. தேவன் இதை ஒரு நாளுக்கு கணக்கேற்பாரு.
என்னுடைய பைபிள் காலேஜ் பாடத்தில் உக்ரானத்தோன்னு ஒரு பாடம் வரும். அந்த பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கும், உங்களுடைய டைமிங்கை இயேசு கணக்கு கேட்பார், உங்களுடைய வருமானத்தை இயேசு கணக்கு கேட்பார், ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்கள்கிட்ட. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கோம், 5 தாலந்து உள்ளவன் 10 ஆக்கினான், 2 4 ஆக்கினான், 1 புதைத்தான், அவனை என்ன பண்ணினார்? தள்ளினார். எத்தனை பேர் +2க்கு மேலே படிச்சிருக்கிறீங்க? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை தூக்கினா இவன் ஏதாவது கேள்வி கேட்டு நம்மளை ஏதாவது திட்டுவான். நல்லா சத்தமாக சொல்லுங்க. எல்லாம் வெள்ளையும் சொல்லியமா இருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. +2க்கு முடிச்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சோத்ராண்டவரே, கையை தூக்கலிங்கன்னா கல்வியெல்லாம் மறந்து போவோம். பார்த்துட்டுங்க, நல்ல கவனிங்க. ஒரு ஊரில் படிக்க முடியாத இல்லை டியூஷன் போகிறக்கு திறன் இருந்தோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் ஒரு 10-20 பிள்ளைகளை கூட்டு வச்சு நீங்கள் அவங்களுக்கு இலவசமாக டியூஷன் கொடுத்து வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை, அந்த சனிக்கிழமை மட்டும் அவங்களுக்கு ஒரு மணி நேரம் ஜெபம். அந்த மாதிரி பிள்ளைகள் உள்ள வந்தோடனே ஒரு 2 நிமிஷம் ஜெபம், போகும்பொழுது அந்த பிள்ளைகளை ஒரு பிளஸ் பண்ணி ஒரு ஜெபம், இப்படியெல்லாம் டெய்லி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இலவசமாக ஒரு டியூஷன் சென்டர் நடத்தினீங்கன்னா நல்லா கவனிக்கணும். ஒரு 2-3 வருடத்தில் அதில் நிறைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. இப்போ அந்த கல்வி தாளந்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். கால்டுவெலுக்கு அந்த கல்வி தாளந்தை கொடுத்தார், அவர் நிறைய செஞ்சார். இப்போ அப்படியே யோசிச்சு பாருங்க, இதை செஞ்சால் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்களா பட மாட்டாங்களா? நம்மள எத்தனை பேர் இதெல்லாம் செய்வோம்? ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஆண்டவர் ஒரு ஏவுதல் கொடுக்குறார், ஜனவரிக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு, எத்தனை பேர் செய்வீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பத்திலா, உங்களுக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்களா? பத்திலா, ஒரு வசனம் இருக்கு, யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம், வாசிங்க பார்க்கலாம் வேகமா. யோவான் 15:7. ஆ ஆ ஆ இந்த இடத்துல சொல்லப்படுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒருவேளை நிலைத்திருக்கலன்னா உனக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை. இந்த பைபிள் வசனம் எல்லாருக்கிட்டே இருக்கும், எல்லாருக்கும் பைபிள் வசனம் தெரியும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். இதே வசனம், இதே வார்த்தை, இந்த வசனம் நல்லா கவனிங்க. உங்களுக்குன்னு சில வசனங்கள் இருக்கும், உங்களுக்குன்னு என்ன இருக்கும்? சில வசனங்கள் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே நிற்கிற ராஜகுமார் என்ன குறித்த ஒரு ஊழிய ரீதியாக ஒரு திட்டம் இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து ஊழிய ரீதியாக ஒரு என்ன இருக்கும்? ஒரு திட்டம் இருக்கும். அந்த வசனத்தில் நீங்கள் நிலைத்திருக்கலன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இப்போ இந்த வசனத்தின்படி நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், எனக்குன்னு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அதில் நிலைத்திருக்கிறவன், அந்த வார்த்தையில் நான் நிலைத்திருக்கிறேன், அதற்குள்ள நான் செய்து கொண்டிருக்கிறேங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. புரிஞ்சிச்சா? கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன். நீங்க உலக ரீதியா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, கிறிஸ்துவ ரீதியா. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை, அதாவது இயேசுவுக்கு என்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கும், இதுல இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது தான் அவனுக்கு என்ன வேணாலும் என்ன பண்ணுவாராம்? செய்து கொடுப்பாராம். அதனால தான் முதல் நூற்றாண்டில் எங்கேயும் ஆண்டவரே அடுத்த நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தணும், ஆண்டவரே கூட்டத்துக்கு இவ்வளோ தேவை இருக்குன்னு எங்கேயும் ஜோம் பண்ணதான் நீங்கள் பைபிளில் பார்க்கவே. பட் ரிவைவல் அவருக்கு அத்தனை பட்டணத்தில் இறங்கும் பொழுது மாஸ் மேடையில் பேசின அந்த பிரசங்கம் உண்மையிலேயே என் மனசை அப்பா நிறைய இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது. அதாவது 90-85 காலகட்டங்களில் விளம்பரம்லாம் கிடையாது. அன்னைக்கு ஒரு காரியத்தை விற்கணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பஸ் ஸ்டாண்டில் அந்த ஜங்ஷனில் எடுத்து போட்டு வைப்பாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க? கூவி விற்பாங்க. ஐயா 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா, இதை வாங்கிக்கிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு என்ன பண்ணுவாங்க? அழகா, அதுதான் டெமோ, அதுதான் விளம்பரம். ஆனால் நல்லா கவனிங்க, அவரு அந்த மாஸ் மேடையில் ஏறி சொல்லுவார், நீங்கள் நிறைய தெய்வங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு தெய்வத்தை நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணுறேன்? பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவை பேசுகிறோம். எவ்வளோ அழகாக கொடுத்துருப்பார் தெரியுமா அந்த அதில் சில சொல்லுவாங்க, வா சூப்பராக இருக்குது, உன்னுடைய டீச்சிங் நல்லா இருக்குது, மறுபடியும் ஒரு கதை சொல்லு. நோ எனக்கு 1 டைம் சொல்லணும், சொல்லி முடிச்சாச்சு. அதில் சிலர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்ன பண்ணியிருக்கோம்? எழுதியிருக்கோம். எவ்வளோ அழகாக அந்த ஊழியங்களை இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ தாளந்து இருக்குது பார்த்தீங்களா? சரி, அடுத்த தாளந்துக்குள்ளே போவோம். முதல்ல கல்வி தாளந்து பார்த்துட்டோம் இல்லையா? டைமிங்.
இப்போ சொன்னாங்க இல்லையா, டெய்லி வந்து இத்தனை மணிக்கு ப்ரேயர் வச்சுருக்கோன்னு. உங்களுக்கு சுத்திகரிப்பு கூட்டம் வைக்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? இதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேனே, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும், சவுல் எப்படி செத்தானா? இதெல்லாம் கேட்டால் எங்களுக்கு தெரியாது தம்பி. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்னு சொன்னீங்கன்னா, அவரை கர்த்தர் வலது பக்கமும் இடது பக்கமும் மேனு இடம் கொடாத அளவுக்கு என்ன பண்ணார்? பெருக பண்ணினார். சவுல் எப்படி செத்தாரு? பட்டயத்தை நட்டுக்கொண்டு பொத்தென்று விழுந்தார். அதுலேயும் அற உயிராய் துடித்து கொண்டிருந்தார். அங்கே ஒரு வாலிபன் வந்தான். 2 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் இருக்கு. எப்பா யாரப்பா? ஐ எம் அமிலேக்கியான். ஓ, எனக்கு அற உயிர் தான் போயிட்டுருக்கு. என்ன பண்ணு, அந்த பட்டயத்தை எடுத்து ஒரே போட்டு என்ன பண்ணிடு, என்னை காலி பண்ணிடுறையா. அடிச்சான் அடி. எந்த அமலேக்கியனை சவுல் கொல்லாமல் விட்டானோ அதே அமலேக்கியன் கிட்ட தான் அவனுடைய மகுடம் பறிக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அவனுக்குள்ளே இருந்த அபிஷேகம் தேவனுக்காக பணி செய்ய வேண்டும். அந்த அபிஷேகத்தை அவன் சரியாய் பயன்படுத்தாதனால் அதே நபர் ஒரு நாள் வந்து அவன் மகுடத்தை தட்டி சென்றான். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. இன்னைக்கு பல வேளைகளில் உலகம் சார்ந்த காரியங்களை நேசிக்கிறவர்களாக இருக்கிற நமக்கு பரலோக தேவன் என்னை குறித்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னு ஒரு நாள் என்ன பண்ணுறதில்ல, அந்த எதிர்பார்ப்பு வர்றதில்லை. அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். யோவான் 15 சொல்கிறார், நான் என்ன, அதாவது நான் கொடுத்திருக்கிற வார்த்தையை கவனிச்சுக்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நான் என்ன விரும்புகிறேனோ. அப்போ கவனிங்க, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த டைமிங், அப்போ அவனுடைய முடிவு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நமக்கும் இல்லையா, 2024 முடிஞ்சு அந்த 24 ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் நடத்திருப்போம். அதுக்கப்புறம் இப்போவும் என்ன பண்ணியிருக்கிறோம், மறுபடியும் சுத்திகரிப்பு கூட்டம். எபிரேயர் 5:12 வாசிங்க. உங்களுக்கு சுத்திகரிப்புக்கு ஒரு பெரிய வசனமே அதில் இருக்குது. வேகமாக வாசிங்க, டைம் கொஞ்சம் தான் இருக்குது. கடகடன் வாசிங்க. காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவரானீர்கள். நல்ல கவனிங்க, 10 வருஷம் ஆயும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு ஐயா. என்ன உங்களுக்கு தெரியாது? உங்களல்ல, உங்கள் பாஸ்டர்மெல்லாம் எனக்கு தெரியும். நான் 12 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் இந்த ஏரியாவில் ஒரு ஜிப்ஸு கம்பெனியில் மாஸ்டராக வேலை செய்ய வந்தேன். எனக்கும் ஊழிய வாஞ்ச இருந்துச்சு. உங்கள் சர்ச்சில் 12 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ராக்ஸ் வாங்கிட்டு போயிருக்கேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து. 12 வருஷம் அப்போ இந்த கட்டடம்லாம் இல்லைன்னு நினைக்கேன். இந்த தெருவே வேறு மாதிரி இருந்துச்சு. 14 வாங்கியிருக்கிறேன். 14 இல்லை 13. அப்போ நான் ஊழியக்கார் இல்லை. இந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஜிப்ஸ் கடை இருக்கு இல்லையா, ஒரு பேக்கரி, அங்கே தான் மாஸ்டராக வேலை பார்த்தேன். இன்றைக்கி பைபிள் காலேஜில் எம்டி பண்ணுறேன். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறைய உயர்த்தி வச்சிருக்கிறாரு. சின்ன பிள்ளைகள் மத்தியில் முக்கியமாக ஊழியம் பண்ணுறேன். ஒரு வாரம் 500 சின்ன பிள்ளைகளுக்கு மேலே பைபிள் ஸ்டடி ப்ரேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறேன், நடத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துக்கு வரும்பொழுது எனக்கு இருந்த ஒரே வாஞ்சனது, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். திறமையே இல்லாட்டாலும் கர்த்தர் உருவாக்குவார். 10 வருடமாக உள்ளே இருந்து சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி எப்படி தான் இருக்கிறிய. ஆதியிலே, அதாவது ஒரு அரை கிளாஸ் போனீங்கன்னா நிறையா பெருசாக படம் வச்சுருப்பாங்க. ஏ ஃபார் எஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வசனத்தின்படி நீங்கள் கிறிஸ்துவத்தில் குன்றி இன்றும் குழந்தையாகவே இருக்கிறீர்கள். 10 வருஷம் அதே ஒரே சுத்திகரிப்பு கூட்டம் தான், இன்னும் சுத்தமான மாதிரியே தெரில. இயேசு வந்து அந்த தெருளோடி ஓய்கிறாரு. சோத்திர ஆண்டவரே. இந்த பக்கத்தில் ஒரு பயம் இல்லை, இந்த பக்கத்தில் என்ன இல்லை, ஒரு தெரு இல்லைன்னு என்ன பண்ணிடுவார், போயிடுவார். அப்போ ஒரு சுத்திகரிப்பு வந்தால் அடுத்த வருஷம் இன்னும் 10 பேரை நீங்கள் கூட்டிட்டு வந்து ஒரு சுத்திகரிப்பு பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கே சுத்திகரிப்பு தான் பரிசுத்தவனரே டயர்டாயிருவார். என்னப்பா நீயா, போன வருஷமும் ஒன்றை தானே பார்த்தேன், இந்த வருஷம் நீ தானா? அப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரா? அப்போ காலத்தை பார்த்தால்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் வந்து சர்ச்சுக்குள்ளே வந்து 10 வருஷம் கழிச்சும் அதே போல் சண்டே சர்வீஸில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதே சர்ச்சுக்குள்ளே என்ன பண்ணணும், ரிவைவல், மாற்றத்தை கொண்டு வரணும். உங்களுக்குள்ளே நான் அந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், சிலர்லாம் அப்படியெல்லாம் எண்ணம் உள்ளவங்களா ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும்னு.
இன்னைக்கு மழுங்கி மங்கி போய் கிடக்கீங்களாம். உங்களை ஆண்டவர் என்னப்ப சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு அவ்வளோ பேரை எழுப்பி விடு, இல்லைன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யறதுக்கு என்னென்ன வச்சிருக்கிறாருங்கிறத என்ன பண்ணு, கற்றுக் கொடுக்கும்படியா ஆவியானவர் உங்கள் நடுவில் என்ன பண்றாரு, விரும்புகிறார். அப்போ நீங்க எப்படி இருக்கக்கூடாது, அதே போல குழந்தையாகவே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பைபிளில் ஒரு குழந்தை எப்படி காஸ்பல் அறிவிச்சிச்சு அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். எடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 3வது வசனம். நான் வாசிக்கணும். 2 ராஜாக்கள் 5:3 அந்த போர்டை பார்த்தாது வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ அடிமையா இருக்கிற ஒரு பெண் அவள் போய் சொல்லுகிறா தன் நாச்சியார்கிட்ட, ஐயா அம்மா, இந்த என் ஆண்டவன், அதாவது என் ஆண்டவன் நாகமான் எங்க போனா நல்லா இருக்கும்னா, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா, சமாரியில இருக்கிற அந்த தீர்க்கதரிசிட்ட போனா இவர் என்ன பண்ணிடுவாரு, குணமாயிருவாரு. இந்த வார்த்தையை கேட்ட, ஒருவேளை இந்த பிள்ளை இப்படி ஒரு வார்த்தை, இவ அடிமை, இவ சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க, அவ ஒரு பெரிய படைத்தளபதி வீட்டில் வேலை செய்றா, நமக்கு எதுக்கு வீண் பொழப்புன்னு உங்களை போல இருந்திருப்பான்னா, இவளுக்கு பேர் கூட போடலை. அந்த நாச்சியரை பார்த்து அந்த அடிமை பெண், அதாவது அந்த சிறு மகள், பைபிளில் என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்கவே செய்யாது. அவளுக்குள்ள அவர் மாற்றம் அடையணும், அடிமையாக தான் வேலை செய்றா, இருந்தாலும் தன் எஜமான் நல்லா இருக்கணும்னு விரும்பினதுனால, அந்த ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டதுனால அங்கு ஒரு காஸ்பல் அறிவிக்கப்படுகிறது. அதன் பின்பு இவர் அந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டதை நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். உங்களில் எவ்வளோ சான்ஸ் கிடைச்சிருக்கோம், எத்தனை பேருக்கு இந்த தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறீங்க. ஒரு நாள் பரலோகத்தில் போய் உங்களை போன உடனே நீதிமொழிகள் 31வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தில் ஒரு அழைப்பு இருக்கும், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எஸ், ஆமேன். அதாவது நீங்க அந்த பரலோக வாசல்ல இருக்கும் பொழுது உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவள் செய்கைகளை வாசல் என்ன பண்ணுங்க, புகழுங்கள். உங்களை பார்த்தா என்ன சொல்லுவாரு, பேதுருவே சொல்லுவார், வாட்டி போயிருங்க, ஒரு பைபிளும் உள்ள வந்துடக்கூடாது இந்த பக்கத்தில். ஒருத்தரும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போகிறது, மற்ற நாள் எங்கேயும் கூட்டங்களில் கூடி ஜெபம் பண்ணுறதில்ல, மக்கள் மற்றவங்களுக்கு போய் காஸ்பல் சொல்கிறதில்ல அப்படின்னு திட்ட மாட்டாரா? எங்க தம்பி, ஒவ்வொரு ஆளும் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்போம், 10 வருஷமாக இப்படியே பழகிருச்சு. அப்போ அந்த நாகமான் அந்த சின்ன பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு ஆத்ம பாரம் இருந்திருக்கும், எவ்வளோ அழகாக அந்த இடத்துல பேசி அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துருக்கு. அதனால பைபிளில் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணியிருக்கு, அந்த சூழ்நிலை, அந்த காரியங்கள், அந்த தேவ வார்த்தையில் அந்த பிள்ளையுடைய சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி என்ன பண்ணியிருக்கு, வந்திருக்கு. எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்குறீங்க, எத்தனை பேருக்காக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நாள் இயேசு வந்தால் இதை கட்டாயம் கணக்கு கேட்பார். எனக்காக நீ என்ன செய்த, எந்த காரியத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற, எதை நீ உருவாக்குன. நம்ம மறுபடியும் சொல்கிறேன், நம்மளால் நிறைய படித்து நிறைய சம்பாதிச்சு நிறைய காரியத்தை செய்ய முடியும், அது நம்மளுடைய திறமைன்னு சொல்லுவோம். சில வேளைகளில் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லுவோம். மெய்யாகவே விலையேற பெற்றார் ரட்சிப்பின் ஆசீர்வாதம் தாங்க இந்த பூமியில பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை போல சிறந்த ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதான் பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை என்ன பண்ணினேன். சரி, இந்த வருடம் இனி அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் இல்லையா, எல்லாரும் சீரியல் லைட் போடுவோம், புது ட்ரெஸ்லாம் போடுவோம். இப்போ உங்கள் சர்ச்சுக்கு ஒரு பெரிய தூதர் வந்திருக்கிறாருன்னு வைங்களேன், கேப்ரியல் வந்திருக்கிறார், அப்படி ஒரு கற்பனை பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் சர்ச்சில் கிறிஸ்மஸ் நியூ இயர் சர்வீஸ், எல்லோரும் அப்படியே புத்தாடை உடுத்தி அப்படியே வந்திருக்கிறீங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்காரு, நியூ இயர் சர்வீஸை கொண்டாட வந்திருக்கிற சபை மக்கள் அனைவருக்கும் பரலோகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். இந்த சர்வீஸை கொண்டாட தகுதியாக இருக்கிறவர்கள் உள்ளே இருக்கவும், கொண்டாட தகுதி இல்லாதவர்கள் வெளியே கடந்து போகவும் அப்படின்னா, மிகாவேல் சொல்றாரு, இந்த வருடத்தில் நான் பல பேருக்காக யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணி பிசாசை விரட்டும்படி கடந்து போனேன், வியாதியில் கட்டப்பட்டவர்களை எழுப்பி கூட்டு வந்திருக்கிறேன், அவர்கள் மாத்திரம் உள்ளே இருக்கவும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் உள்ள இருப்பிய? அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே ஆண்டவருக்கு ஒரு பணியும் செய்யல, ஆனா இங்க வந்துடுது, கர்த்தரித்த வருடத்தை ஆசீர்வதித்தீரே சோத்திரம் சொல்றோமா இல்லையா?
இந்த வருடத்தில் ஆண்டவருக்குன்னு ஒன்றும் போய் செய்யலை. ஆனால் என்ன டைலாக் உள்ள வந்து, இந்த வருடம் முழுவதும் கண்மணி போல காத்து கொண்டார். காத்து கொண்டு என்ன பிரயோஜனம்? ஒரு ஆத்மாவை என்ன பண்ணலை? நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள். நம்முடைய இயேசு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 ஜனங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்? பரிதவிக்கிறேன். அவங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்? பாரப்படுகிறேன். அப்போது நாம் இயேசுவுக்கு உண்மையிலே ஒரு வசனம் இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. இந்த அன்பு என்பது எதை குறிக்கிறது என்றால், இயேசுவுக்கும் உங்களுக்கு இருக்கிற அன்புங்க. இயேசுவுக்கும். பைபிளில் பேதுருட்ட கேட்பாரு, இவர்கள் எல்லாரையும் காட்டிலே நீ என் மேல். எஸ், ஆமாண்டவரே, அது உங்களுக்கு தெரியும்ல. ரைட். அப்போ நீ என்ன பண்ணீங்க? ஆட்டுக்குட்டிகளை. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் நான் ஆண்டவர் மேல் அன்பாக இருக்கிறேன்? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிட்டு இருக்கீங்க? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் அன்பாகவே இல்லை போலுக்கு. என் வீட்டில் 2 குட்டி இருக்கு, அதை மேய்க்கிறதே எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. நான் வடக்கன்னு அது தெக்க போகுது, அதை பற்றி சர்ச்சு கொண்டு வர்றதுக்குள்ளே எனக்கு பாதி ஜீவம் போயிடுது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுது அந்த வார்த்தை? இந்த வசனம் என்ன சொல்லுது? பேதுருவே எல்லாரையும் காட்டிலும் அன்பா இருக்கிற. ரைட். அப்போ நீ ஆட்டு குட்டிகளை என்ன பண்ண? மேய்ப்பாய். உண்மையிலே அன்பு என்பது அந்த அந்த தேவனுடைய அன்புங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். இயேசுவுக்காக வாழ்வது, இயேசுவை பின்பற்றுவது, இயேசுனுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் கவனித்து செய்கிறது தான் உண்மையாகவே தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நம்மெல்லாம் என்ன இப்போ அன்பாக இருக்குன்னு கேட்டாக்க எல்லாரும் என்ன போட்டோம்? அல்லேலூயா. இந்த அன்பு என்ன பண்ணணுமா? ஒரு வியாதியாக இருக்கிறவனை எழுப்புறக்க பிரயாசப்படணுமா? இந்த அன்பு மதியம் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு 10 பேரை கூட்டி வச்சு உங்கள் தெருக்கல்லையே சேர்ந்து ஜெபம் பண்ணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை தம்பி. சரி, நைட்டு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க. கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணுங்க? டெய்லி ஒரு ஜெபக்குழு போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா வாரத்தில் உங்கள் சர்ச்சுக்குள்ளேருந்து ஒரு 30 ஜெபக்குழுக்களாவது என்ன பண்ணலாம்? நடத்தலாம். உங்கள் சபையில் அப்படி பண்ணிங்கன்னா அடுத்த மே மாதம்லாம் இதில் 2 ஆராதனை நடத்தலாம். அல்லேலூயா. கீழே நீங்கள் சமையல் பண்ணுறீங்களே அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு அங்கேயும் ஆத்துமாக்களை போட்டு என்ன பண்ணலாம்? அல்லேலூயா சொல்லுங்க. இது கூட விசுவாசமே வரலையே. முதல்ல அவ்வளோ பேரையும் 1 கிலோ ஒரு 2 முட்டை உப்பு வாங்கிட்டு வந்து தட்டி விட்டு அதில் முழங்கால் போட்டு ஒரு மணி நேரம் முழங்கால் யுத்தம் அப்படின்னு வைக்கணும். பாதி பேர் உள்ளே வரமாட்டிய. சோத்திர ஆண்டவரே, இங்கே ஏதோ ஒரு ஜெயில் நடக்குது ஐயான்னு சொல்லி என்ன பண்ணிடுவேன்? ஓடிடுவேன். புரியுதா? அந்த அளவுக்கு மாற்றம் கொண்டு வர நம்ம யாரை நேசிக்கிறவங்களா இருக்கணும்? இயேசுவை. இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபத்துக்கு நேராக கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுங்க 2 தீமோத்தேயு 1:6. 2 தீமோத்தேயு 1:6. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவ வரத்தை என்ன பண்ணு? அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு என்ன பண்ணுறேன்? நினைப்போட்டுக்கிறேன். அபிஷேகம் பெற்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் அல்லேலூயா போடுறியா? ஆனால் ஒன்றுமே நடக்கலையே. எவ்வளோ நேரம் ஆகும்? அபிஷேகத்தை பயன்படுத்தாதவர்கள் செத்து போவார்கள் என்று நான் பைபிள் படித்திருக்கிறேன். இப்போ ஒரு அல்லேலூயா போடுங்க. இப்போ இந்த வசனம் டவுட்டாக இருக்குல்ல? யூதாஸ் காரியோத்து ஒரு அபிஷேகம் பெற்றான் தேவனிடத்திலிருந்து. மத்தேயு 10:8 அவன் அதை தப்பாய் பயன்படுத்தினால் நாண்டு கொண்டு செத்தான். இப்போ எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? யூதாஸ் காரியத்துக்கு அபிஷேகம் கொடுத்துருந்தா கொடுக்கலையா? அதை அவன் தப்பாக பயன்படுத்தினா பயன்படுத்தலையா? நாண்டு கொண்டு செத்தானா சாவலையா? சரி, சவுலை அபிஷேகம் பண்ணியிருந்தா பண்ணலையா? தப்பாக பயன்படுத்தினதுனால பட்டயத்தில் விழுந்தானா விழலையா? பிழையாம் என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், அவனும் அபிஷேகம் பெற்றான். அவன் அதை தப்பா பயன்படுத்தினானா இல்லையா? அவன் எப்படி செத்தான்? கழுத சொல்லிச்சாடா, அறிவு கட்டவனே, அங்கே தூதர் இருக்கார், உனக்கு கண்ணு தெரியலையா? எண்ணெய் போட்டு அடிச்சுட்டு இருக்கிற சொல்லிச்சா சொல்லலையா? இப்போ அபிஷேகத்தை நான் கர்த்தருக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அவங்க ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே போனீங்க? ஒருத்தரையும் காணோம்.
இப்ப புரிஞ்சுச்சா? அபிஷேகம் பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை எப்படி தான் வச்சிருக்கிறோம்? இவ்வளோ நேரம் அபிஷேகம் பெற்றவர்கள்ன்ற அல்லேலூயா போட்டியே இப்போ ஒருத்தருக்கும் சத்தத்தை காணும். அபிஷேகம் என்றால் தேவன், அது அது வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சமஸ்கிருத சொல் கர்த்தருடைய நியமித்தல். ஒருவனை தேவன் தன்னுடைய பணிக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? நியமித்திருக்கிறார். அப்போ நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள்ளே ஆவியானவர் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி, நான் அவனவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். இங்க ஒவ்வொருவருக்கும் வரங்கள் இருக்கிறது, தாளந்துகள் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது, நேரங்கள் இருக்கிறது. இயேசுவுக்காக அதை பயன்படுத்தாவிட்டால் ஐயோ. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்ப அந்த அபிஷேகத்தை நாம் பயன்படுத்துகிறவர்கள். அதனாலதான் அந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நீ அனல் மூட்டி அதை என்ன பண்ணு? எழுப்பி விடு. அதை என்ன பண்ணு? அனல் மூட்டி எழுப்பி விடு. அப்போ நல்லா கவனிக்கணும். அனல் மூட்டி எழுப்பி விடுன்றால் என்ன தெரியுமா? இதை வந்து நீங்கள் 2000 வருடங்களுக்கு முன்பு, அதாவது முதல் நூற்றாண்டில் அனல் மூட்டுறதுன்னா, அவங்க அன்னைக்கு சாப்பாடு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அந்த கறி நெருப்பை போட்டு அதை என்ன பண்ணுவாங்க? ஊதி ஊதி ஃபயர் பண்ணுவாங்க. அதுக்கு பேர், இன்னைக்கு நமக்கு அதுக்கு விளக்கம் புரியல. அப்படின்னா ஃபயர் பண்ணுறது, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கறி 2 கறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி அதுலேருந்து ஒரு நெருப்பு உண்டாகும், அதுலேருந்து ஒரு உணவு கிடைக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் அனல் மூட்டி செயல்படும் பொழுது அதிலிருந்து சில ஆத்துமாக்களை ரட்சிக்க முடியும். அதிலிருந்து சிலரை கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியும். ஒருவனுடைய ஜெபம் அநேக மாற்றங்களை என்ன பண்ணும்? கொண்டு வரும். நம்மள எத்தனை பேர் இதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இதே சர்ச்சில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? கொஞ்சம் ட்ராக்ஸ் வாங்கிட்டு போயிருக்கிறேன். நல்ல ஞாபகம் இருக்குது. இங்கே தான் நானும் எங்கள் அக்கா பையனும் வந்து என்ன பண்ணோம்? ட்ராக்ஸ் வாங்கிட்டு போனோம். ட்ராக்ஸ் வாங்கிட்டு போய் கொஞ்சம் கொடுத்தோம். ஆனால் எனக்கு அறிவு கிடையாதா, எப்படியாவது ஊழியம் செய்யணுங்கிற ஒரு தாகம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை விட்டு, இப்போ முழு நேரமாக 10 வருஷம் ஆச்சு. வேலையை விட்டு அதை விட்டு இதை விட்டு அப்படியே ஓனா கடந்து என்ன பண்ணோம்? அப்படியே போனோம். ஒரு நாள் ஆண்டவருடைய சித்தம் செய்யறோம் அப்படிங்கும் பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாச்சு. ஆனால் இன்னும் சரியாக செய்யலைங்கும் பொழுது ஒரு என்ன இருக்குது? ஒரு கவலை இருக்குது. யோசித்து பாருங்க, உங்களில் எத்தனை பேர் இன்னும் அந்த சித்தத்துக்குள்ளே போகலை? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தேவனுக்கு பிரியமாக என்ன பண்ணணும்? மாற்றம் கொடுக்கணும், கனி கொடுக்கணும், தேவனுடைய சித்தம் செய்யணும். கவனித்துக் கொள்ளுங்க. உங்களால் இயன்ற மட்டும் என்ன பண்ணுங்க? சபைகள் இருக்கிற ஜனங்கள் கூடி ஜெபம் பண்ணுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களால் அறுவடை செய்ய முடியா, கொஞ்சம் பிள்ளைகளை என்ன பண்ணுங்க? உருவாக்குங்க. கூடி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆயத்தப்படுத்துவார். என்னுடைய ஊர் வந்து மெஞ்ஞானபுரம். அந்த சிஎஸ்ஐ சர்ச்சை சார்ந்தவன். எங்கள் ஊரில் ஜான் தாமஸ்னு ஒரு மிஷினரி வந்தார். நான் ஊழியத்துக்குள்ள வந்த பிறகு தான் அவருடைய புத்தகத்தை வாசித்தேன். அப்போது 18ஆம் நூற்றாண்டில் 1800 மெம்பர்ஷிப் வச்சுருந்தாராம். எப்போ? 18ஆம் நூற்றாண்டில். இன்றைக்கி கொரோனா வந்தது போல் அன்றைக்கி கால்ரா நோய் வந்திருந்தான். அப்போது அன்றைக்கு இருந்த செய்தியாளர்கள் அவர்கிட்ட போய் கேட்டாங்களா, ஐயா உங்கள் மெஞ்ஞானபுரத்துக்குள்ளே மட்டும் ஏன் கால்ரா வரல அப்படின்னு. நான் புஸ்தகத்தில் வாசித்தேன். அப்போ அவர் சொன்னாரா, நான் கர்த்தருடைய வேலைக்காரன், அதனால் ஒரு வியாதி வரணும்னா என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், பட் நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அதை என்ன பண்ணியிருக்கான்? அந்த வியாதி அந்த ஊருக்குள்ளே வராமல் இருந்துச்சான். இல்லையா? இதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். இதே ஊரில் பிறந்திருந்தேன், இவருடைய ஃபோட்டோவை தான் பார்த்தேன், இவர் தான் நம்ம ஊருக்கு வந்த ஐயர்வாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு தவிர அதை குறித்து எந்த டீட்டெயில். அந்த புத்தகம் படிக்கும்பொழுது ரொம்ப, நான் மிஷினரி புத்தகத்திலேயே ரொம்ப வாசித்து ரொம்ப ரொம்ப இன்னும் நம்ம வந்து நிறைய செய்யணும்னு எதிர்பார்த்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அது வந்து நம்முடைய வில்லியம் கேரி. ஏன்னா அவருடைய செயல்பாடு, அவருடைய அந்த மொழிபெயர்ப்புக்கு உண்டான முக்கியத்துவம். அன்றைய காலங்களில் 40க்கு மேலே நியூ டெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாரு? மொழிபெயர்த்திருக்கிறார். செருப்பு கடையில் இருக்கும் பொழுதே இந்த பைபிள் அராமிக் மொழியும் உள்ள என்ன உண்டு? இணைப்பு உண்டு. அந்த அராமிக் மொழியை கற்றுருக்கிறாரு, எபிரேயர் கற்றுருக்கிறாரு, அந்த கிரேக்க மொழியை கற்றுருக்கிறார். இதெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த மொழிக்காக முயற்சி செய்திருக்கிறார். அவருடைய ஊழியங்கள், அவர் கடைசி அந்த அச்சு கூட எல்லாம் ரெடி பண்ண பிறகு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், எல்லாம் எரிஞ்சு போச்சு அவருடைய முழு திட்டமும். ஒருவேளை எனக்கு சில டைம் தோணும், நான் அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்திருந்தா என்ன சொல்லி தெரியுமா? தேவை இல்லாமல் வேண்டாத வேலையை பார்த்து அவ்வளோ எரிச்சு போட்டு பேசாமல் போங்க, உங்கள் நாட்டில் போய் கொஞ்ச நாள் வயசான காலத்தில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அவர் அதுக்கப்புறமும் தளர்ந்து போகாமல் அந்த வேதாகமத்துக்காக அழகாக ஒர்க் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இதாங்க உண்மை உள்ள ஊழியன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்படியே நம்ம எழுந்திருக்கலாமா? இன்னைக்கு ஆண்டவருக்காக
இந்த அபிஷேகத்தை அனல் மூட்டவும் உங்களை ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காய் தெரிந்து கொண்டாருங்கிறத ஆயத்தப்படுத்த போகிறோம். எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம். நம்ம செபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஒவ்வொருவரும் அப்படியே எழுந்திருங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இரட்சகர் நல்லவர், இரட்சகர் நல்லவர். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபையின் வல்லமை. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பாவுடைய கிருபைக்காக எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஒரு நாட்கள் சபையின் ஊழியங்கள் சில பகுதிகளுக்காக ஜெபித்தவங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஒரு நாள் ஜனங்களுக்காக மன்றாடினவங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஒரு நாள் அந்த இரவு நேரங்கள்லாம் ஜெபித்ததுல உண்மையிலே இந்த இடத்துல வரும்பொழுது ஆண்டவர் ரொம்ப துக்கமாக இருந்த காரியம். எனக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு சொந்தங்கள், நிறைய உறவு உண்டு. எனக்கு இருக்கிற ஒரே உறவு இயேசு தான். ஏன்னா நான் விழுந்திருக்கும் பொழுது அவர் தான் என் கூட இருந்தார். நான் குப்பையில் இருக்கும் பொழுது மகனே நான் உன் கூட இருக்கிறேன்னு எனக்கு பேசினது அவர் தான். அதனால ஒருவேளை நான் 1000 குறை இருக்கலாம், ஆனாலும் என் இயேசு எனக்கு என்னைக்குமே குறையா இருந்ததே இல்லை. அந்த இயேசு உங்களை குறித்து பேசின ஒரு காரியம் இதுதான். என் பிள்ளைகள் எனக்கு பிரியமா இல்லை, என் பிள்ளைகள் எனக்கு பிரியமா இல்லை. நம்ம வாழ்க்கையில நிறைய சாதிக்கலாங்க, ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறத செய்யாத ஒரு வாழ்க்கை சக்சஸ் ஆனதே இல்லைங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேன். ஆண்டவரே, நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய பாத்திரம், இது நான் உண்மையா இல்லை சப்பா. ஒவ்வொருவரும் இங்க இருக்கிற ஒரு சகோதரியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நீங்க சற்று வயது கடந்தவர்கள். ஒரு நாள் உங்களுடைய ஜெபம், பக்தி, வைராக்கியம், அந்த ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு தாயார், இன்னைக்கு அது உங்களுக்குள்ள இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாசல் கதவுல நின்று தட்டுகிறேன் மகளே. இங்க இருக்கிற ஒரு சகோதரியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சில நெருக்கங்கள் வரும் பொழுது நீ மன்றாடினதை கவனித்து பார், திரும்பி பார். உன் சத்தம் எப்படி இருந்துச்சு? கூக்குரல், கண்ணீர் உன் வாய்க்குள்ள போகிற அளவுக்கு நீ கதறின நாட்கள் உண்டு. நான் உனக்கு நன்மை செய்த, இரக்க பாராட்டினேன். எனக்காக நீ என்ன செய்த? இன்னைக்கு நம்ம இங்க அழகா வஸ்திர தரித்துக்கு வந்திருக்கிறோம்ல. இந்த காலை வேளையில எத்தனை பேர் ஐசி வார்டில் இருப்பாங்க தெரியுமா? உயிருக்கு போராடிட்டு மூச்சு விட முடியாம, நேற்று இரவு ஹீமோ கொடுத்துட்டு இன்னைக்கு பகல்ல தூங்க முடியாம, சாப்பிட முடியாம, மல்லி தாங்க முடியாம கதறுகிற எத்தனை பேர் கேன்சர் சென்டர்ல இருப்பாங்க தெரியுமா? நீங்க பாடுறத மட்டும் ஆண்டவர் கேட்க விரும்புகிறவர் இல்லைங்க. ஆராதனையில் தேவனை துதிக்கிறவதை மாத்திரம் ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. அழித்து போற ஆத்து மக்களுக்காய் கதறுகிற பிள்ளைகள். அதான் சொல்ல, ஒருத்தர் குடிச்சிட்டு நடுரோட்டில் விழுந்து கிடக்கும் பொழுது நம்மளை ஐயோ ஒரு பாவி ஏசுக்கு அந்த பிள்ளைங்க. ஒரு காணாமல் போன ஆடை தேடி வந்திருக்கிறார். தேவன் துக்கமாயிருக்கிறார். சபையே கர்த்தருக்கு செவி கொடு. ஒருவேளை இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்காது. ஆனா ஆண்டவர், நீங்க கர்த்தருக்காக ஓடும் பொழுது அவர் சொல்கிறார், முதலாவது ராஜ்யத்தை நீதியின் தேடு, இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு ஆத்துமா மழை திரும்ப பொழுது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். இங்க இருக்கிற படிக்கிற பிள்ளைகள், உங்க ஃப்ரெண்ட்ஸை கவனிச்சு பாருங்க. எத்தனை பேர் இன்னும் பாவத்துக்குள்ள இருப்பாங்க? எத்தனை பேர் உங்க இன்னும் பரிசுத்தத்தை விட்டு குறைவுள்ள வாழ்க்கையா இருப்பாங்க? எத்தனை பேர் சரியா ஜெபம் பண்ணாத பிள்ளைங்க இதுல இருக்கிறீங்க? இயேசுதாக வானத்தையும் பூமியை உண்டாக்கினாரு. இன்னைக்கு இந்த தேசத்துல எத்தனையோ கோடி பேர் சாப்பாடு இல்லாம இருக்கும் பொழுது உங்களுக்கு 3 நேரம் ஆகாரம் கொடுத்தது உங்க அப்பாவுடைய உழைப்பு இல்ல. எங்க அம்மா நல்ல வருமானம், அந்த வருமானத்தை செய்யறக்கு ஒரு பலனை கொடுத்தார்ல, அது என் இயேசு, நம்முடைய இயேசு. எத்தனையோ பிள்ளைகள் நல்ல வஸ்திரம் இல்லாத பொழுது உங்களுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து
இடத்துல கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கிறார்ல, என் அப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அந்த ராஜாவை பார்த்து சொல்லுங்க, இந்த இடத்துக்குள்ள வரும்போது சொன்னாரு, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஒரு 2 நிமிடம் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு வருடம் சுத்திகரிப்பு பிரேயர் உங்களுக்காக இருக்க வேண்டாங்க. நீங்க ஒரு 10 பேர் 20 பேரை கூட்டிட்டு வந்து அவர்களுடைய சுத்திகரிப்புக்காக மன்றாடுங்க. அவர்களுடைய சுத்திகரிப்புக்காக மன்றாடுங்க. பேதுரு வெறுமையாய் இருந்த திரளாய் காண்பித்து கொடுத்துட்டு அவருடைய பணிக்கு கொண்டு வந்தாரு. ஸ்தேவான் கடைசில சாகும் பொழுது அவ கவலைப்படவே இல்லை. அவன் சொல்ல வாழ திறந்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவன் சுவிசேஷத்தின் பாத்திரமாய் காணப்பட்டான். அப்படியே சுவை நோக்கி கூப்பிடுங்க. இந்த இடம் முழுவதிலும் தேவனுடைய மகிமை கடந்து வந்திருக்கிறது. இந்த மகிமையான பரிசுத்தர் இந்த இடத்துல துக்கமாய் இருக்கிற காட்சியை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளையே, என் மகளே, என் மகனே, எழும்பு. சியோனே, நீ எழும்பு. நீ எழும்ப வேண்டிய பல பகுதிகள் இருக்கு. நான் இன்னொரு காரியத்தை பார்க்கிறேன். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதே அந்நிய பாஷையில சிலர் நல்ல ஃபயர் ஆகுறக்கே ஜெபம் பண்ண சிலர் உண்டு. இன்னைக்கு அந்த அபிஷேகம் கூட சிலருக்குள்ள இல்லைங்க. என் தகப்பன் எவ்வளவு நல்லவர் தெரியுமாங்க, எவ்வளவு நல்லவர் தெரியுமா? எத்தனையோ பேருக்கு கொடுக்காத வறட்சி, எத்தனையோ பேருக்கு காணப்படாத அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் பசி பட்டினியோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு சம்பூர்ணத்தை கொடுத்தாரு. உங்க நடுவில் ஆவியாளர் கடந்து வந்திருக்கிறார். இதுல சிலருடைய ரட்சிப்பை பார்க்கிறேன். ஆண்கள் சைடுல அவர்களுடைய ரட்சிப்ப வஸ்திரம் பலதாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற, நீ புதுப்பி. உன் வாயிலிருந்து பொய் புறப்படுகிறது. உன்னுடைய ஜெப பேருக்காயிருக்கிறது. ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே மேல இறங்குங்க, ஆண்டவரே மேல இறங்குங்க. தேவன் துக்கமா இருக்கிறாருங்க. எங்க அப்பா துக்கமா. தூக்க மயக்க ஆவி. நான் ஜெபிக்க போனா அப்படி இருக்குங்க. என் வீட்டுக்குள்ள சரியா ஜெபம் பண்ண முடியல. அப்படிப்பட்டவங்க வலது கரங்களை உயர்த்துங்க. நான் நல்லா பார்க்கிறேன். இங்க சிலர் அப்படி இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ள போனா அந்த தூக்க மயக்கம் தான் இருக்குது. சரியா ஜெபிக்கவே முடியல. ரிஷா லாத்துட்டா ரபாதினா ஹத்தரன் துனதுரேகே மே ரபௌ ஷடவரா லீகா மௌரதன் அந்த ரக மௌதுடன் ரபௌ. ஆவியானவர் என்மேல் இறங்கணும். ஆவியானவர் என்மேல் இறங்கணும். ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய மகிமை ஒவ்வொருவரும் அனல் மூட்டும்படியாய் கூப்பிடுங்க. அனல் மூட்டும்படியாய் கூப்பிடுங்க. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல சில இடங்கள்ல அக்னி பொருந்தின சில தூதர்கள் நிற்கிற காட்சியை பார்க்கிறேன். சபையே, உன்னை அநேக இக்கட்டிலிருந்து மீட்டு நான் எடுத்து வந்திருக்கிறேன். சில காலங்கள்ல சொன்னாங்க இனி இது எழும்பாதுன்னு. அதன் பின்புதான் இதுல ஒரு அக்னியை கொண்டு வந்தேன். அதன் பின்புதான் இதுல ஒரு மகிமையை கொண்டு வந்தேன். இந்த இடத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே கிழக்கிலும் மேற்கிலும் நான் எல்லையை பெருக பண்ணுவேன் என்று சொன்னேன். லாஷாரி கமௌலா திடஹ துனந்தர கமௌரி வினேஷே நாரகிமினா ஹதுடந்தர கமௌதுடாதி லிவிஷந்தனா லெகனிமேரா ஷரகி மௌதுடந்தர கமௌதுடந்தரபோ. இயேசுவின் பலன், இயேசுவின் பலன் என்னை நிரப்பட்டும். என்னை குறித்த அந்த முகாந்திரம் நிறைவேறட்டும். என்னை குறித்து இருக்கிற அந்த திட்டம் நிறைவேறட்டும். லாஷாடா லிகிமினா ஹதுடந்தர கமௌதுடந்தரபோ. ஆண்டவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். சிலர் கூப்பிடுங்க, சிலர் கூப்பிடுங்க, சிலர் கூப்பிடுங்க. அந்த பலன் வெளிப்பட கூப்பிடுங்க. அந்த கிருபை வெளிப்பட கூப்பிடுங்க. அந்த மகிமை வெளிப்பட கூப்பிடுங்க. அந்த வல்லமை வெளிப்பட கூப்பிடுங்க. அன்பு ஊற்றப்பட கூப்பிடுங்க. இரட்சகருடைய பிரசன்னம் ஊற்றப்பட கூப்பிடுங்க. போதாதுங்க, போதாதுங்க, போதாதுங்க. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ செய்து வருகிற காரியங்களை கவனித்து பார். சில வேளைகள்ல உன்னை தள்ளினாங்க, நீ எழும்பவே மாட்டேன்னு சொன்னாங்க. அழுதீங்கல்ல, புரண்டீங்கல்ல. எவ்வளவு கிருபையை காண்பித்தார், எவ்வளவு கிருபையை காண்பித்தார். ஒரு சகோதரி எல்லாம் ஆண்டவர் சொல்கிறேன், செத்து பொழச்சேன்னு அறிக்கையிட்டல்ல. அந்த தேவனுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? உண்மை இல்லல்ல,
தேவன் அழுறாருங்க. தேவன் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்காய் பரிதவித்ததை பார்த்தேன். தேவன் உங்களுக்காக மாறப்படுறாருங்க. ஐயோ, ராஜா அழுகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, என் மேல உங்க கிருபை இல்லுமா இறங்கட்டும். இங்க நான் ஒரு சகோதரிய பார்க்கிறேன். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை கிடைச்சிச்சு. நீங்க ஜெபம் பண்ண காரியத்தெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றினார். இப்படி எப்போதும் தொடர்புள்ள இருந்த அந்த ஒரு சகோதரி இன்னைக்கு உன்னுடைய ஆதியில கொண்டிருந்த அந்த ஐக்கியம் குறைந்ததா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன நோக்கி கூப்பிடு மகளே, என்ன நோக்கி கூப்பிடு. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த இடத்துல ஒருவரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நீ சில காரியங்கள்ல இன்னைக்கு கலங்கி வந்திருக்கிறீங்க, சில காரியங்கள்ல பாரத்தோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்துல உங்களுக்கு சில நெருக்கங்கள்னால சில குழப்பத்தில் இருக்கிறீங்க, இருதய ரீதியா இதை எப்படி செய்யணும்னு தெரியாம இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். இந்த ராஜா இன்றைக்கு என்னை சுத்திகரித்து இருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், எனக்கு மன கண்களை திறந்து எனக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணி இருக்கிறார். அவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி. நேற்று இன்று மாறாத என் சர்வ வல்லமுள்ள தேவனே. ஆண்டவர் 2 வரங்களுக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறார். ஒன்று, உங்களுடைய ஜெப பலன் எழும்பட்டோன்னு கேளுங்க. 2வது, என்னுடைய ஆதியில் கொண்டிருந்த அன்பு. இந்த 2 கிருபைக்காக அந்நிய பாஷை வரங்கள் இருக்கிறவங்க அப்படியே துதிங்க. இந்த இடத்துல மறுபடியும் ஒரு 3 தூதர்கள் கடந்து வந்திருக்கிறத பார்க்கிறேன். அதுல ஒரு தூதர்கள் கைகளில் வேதாகமம் இருக்கிறது, இன்னொருடைய தூதர் கைகளில் ஒரு விசேஷித்த தைல கொம்பு வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், சில யுத்த பலனை இழந்தவங்க அந்த யுத்த பலனை கேளுங்க. மறுபடியும் அது ஊற்றப்பட போகிறதா, மறுபடியும் அது வெளிப்பட போகிறதா. இதோ காண்டாமிருகத்து கொத்த பலன் லஷ்யமென ஹத்திடோ லகந்தனா திடபேரா நீ ரஷ்யமே துனந்தரகாபோ. அன்பு சகோதரி, தேவ மகிமை உன் கடங்களே, உன் வல்லமைக்கு உன்னுடைய சரீரத்தில் அந்த தேவ வல்லமை கடந்து வருகிறதை பார்க்கிறேன். ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவருடைய மகிமை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உச்சன் தலையிலிருந்து உள்ள கால் வரை அது இறங்குகிறது. மகிமை ரஷா டாடா டாகா பாந்திடோ லஷா டாரா தினபோரை கிவேதுடந்தராபோ. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். போதாது ரஷா டாகா பாதா டந்தரா காபோ லகா பௌது டந்தரா காபோ. சிலருடைய கட்டுகள் உடைக்க கேளுங்க, கட்டுகள் உடைக்க கேளுங்க. ஜெபிக்கவே முடியல, ஜெபிக்கவே முடியல. சில வீட்டுக்குள்ள அது இல்லவே இல்லை. ரஷா டாரா தினா காபோ டந்தரா காபோ. வருகிறது, வருகிறது. அடுத்தது அந்த பலன், அடுத்தது அந்த பலன். சிலருடைய கைகளில் வேதாகமம் கொடுக்கப்படுகிறத பார்க்கிறேன். நீ என்னுடைய வேதத்தை சொல்ல வேண்டிய பாத்திரம், நீ என்னுடைய வேதத்தை சுமக்க வேண்டிய பாத்திரம். நபோரஷா மலகதிடா ராதினா போலதினா லஷா ராதினா கமௌது டந்தரா கபோ. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. மூன்றாவது ஒரு காரியம், மூன்றாவது ஒரு காரியம். இந்த இடத்துல புதிய பாதரட்சைகளை கொண்டு வந்திருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறேன். என் நாமத்தை அநேக இடத்துல சொல்ல ஓட உன் நடுவே நான் எழுப்புவேன். ரகபா துடந்தரா கபா டந்தரா போ. சபையே, உங்களை குறித்து 2 வார்த்தைகள் ஆண்டவர் கொடுக்கிறார். லாஷேமி கமௌ துடந்தரா கபோ. சின்னவன் ஆரீரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இது சீக்கிரத்தில் நிறைவேற நீங்கள் ஜெபியுங்கள். நான் பார்க்கிற காட்சி, இந்த இடத்துல ஒரு நெருப்பு இறங்கி அப்படியே வெளியே போகிறது. அந்த கீழே இருக்கிற அந்த டைனிங் ஹால் போல இருக்கிற அந்த பார்க்கிங்ல எல்லாம் அது பற்றி பிடிக்கிறது. இது என்னுடைய திட்டம். இந்த விஸ்தாரமான ஸ்தலத்திற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. என் சபையே நீ எழுந்திரு. நான் ஒரு கழுதையின் காட்சை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏறி இறங்க நான் பயன்படுத்தின ஒரு கழுதையாய் உன்னை வைத்திருக்கிறேன். ஆனாலும் நீ விசேஷித்த விதம்
ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். லார கதினஹ தரஷந்தரோ தினேகே மேக பௌதுடந்தர கபௌதுடாதலா திடக பௌதுரந்தரபா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. கர்த்தர் எனக்கு புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை. லா தடக தடந்த லா தடக ரப ரபத தலந்த ரக பத டபா. இயேசுவின் கரங்கள் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி நான் உன்னை புதிதும் கூர்மையுமாய் மாற்றுவேன். இனி நீ விழுந்ததை எல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள தக்கதாக என் கிருபை ஊற்றப்படும். ராஷா டரகபா தடந்த ரகபா. ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. இங்க இருக்கிற சில பிள்ளைகள் ஆண்டவர் நாட்கள்ல பயன்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சிலர் ஆண்டவர் பேசுகிற வெளிப்பாடை அறிந்து தெபோராளை போல காட்சி அளிப்பார்கள். சிலர் அவர்களை நீ எதுவும் செஞ்சிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகள் நல்ல கவுன்சிலிங் கொடுக்கிற தேர்ச்சியை நான் கொடுப்பேன். அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெளிப்பாடு. சில பிள்ளைகள் மேல் அந்த கிருபைகள் ஊற்றப்படும். இதோ அநேக ரட்சிப்பின் வஸ்திரங்கள் வைக்கப்பட்டதும் இன்னும் அநேக ஜனங்களை நான் கொண்டு வருவேன். இது நான் நிறைவேற்றுகிறேன் என்பதை வெளியரங்கமாய் அநேகர் கண்கள் காணத்தக்கதாக அதை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உன் பலன் குன்றி போகவில்லை. சபையே நீ எழுந்திரு, 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 எழுந்திரு. நான் உன்னில் மகிமைப்படுவேன். உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா. யாவே அல்லே, அல்லேலூயா. யாவே அல்லே, அல்லேலூயா. பெருங்காற்று, பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவே உம் நாமமே உயரனும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் என்று மேன்மை அடையனும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் என்று மேன்மை அடையனும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. அப்படியே இரு கரம் கூப்பி ஆண்டவரே எங்களோடு பேசினேர், உமக்கு நன்றி. இந்த நல்ல நாளுக்காக கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமான வேலைக்காரன் ஆண்டவரே, கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். என் தேவனை இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி இன்னும் ஆயிரங்களுக்கு கொண்டு போகும் இந்த எல்லைகள் நிரப்ப வாஞ்சிக்கிறேன். உம்முடைய வருகை சமீபம் ஆண்டவரே. நாங்கள் நாட்களை வீணாக்க கூடாது, நாட்களை வீணாக்க கூடாது சப்பா. சின்னதோ பெரிதோ உமக்காக ஓடுகிற ஒரு பாக்கியத்தை ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் கட்டளையிடுங்க. எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கு செய்ய கிருபை. எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். ராஜாவுடைய கிருபை மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.